வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்நாட்டுல மேலக்கோட்டை. மேலக்கோட்டை. ஆமா, மேலக்கோட்டை. இது விவசாயிகள் அதிகமா உள்ள ஊர். நிறைய விவசாயிகள் இருக்காங்க. எங்க அண்ணன் இந்த ஊர் சிராஜண்ணன். சிராஜண்ணன். ஆமா, அது சரி. இந்த பள்ளியில நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து நோம்பு திறக்க போறோம். ஆமா, பாத்துருமா. இன்னொன்னு மாஸ்டர், கஞ்சி கிடைக்காது போலயே பார்த்தா அப்படிதான் கஞ்சி கிடைக்காது. பாப்பா சர்வத்துக்கு 20 எப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறா. நீ லேட்டா வர்றாமா? லேட்டா வா, இப்படியே வந்தா பட்டுன்னு ஓடி சாவடிச்சிட போல. நீ நிறைய பசங்க இருக்காங்க. கஞ்சியே கிடைக்காது போல. வாடா, என்ன கோப்பில் ஊத்தி வச்சிருக்கோம். சில பேருக்கா ஸ்பெஷலா. ஆஹா, அப்பல என்ன மாஸ்டர் கஞ்சி வண்டியில கஞ்சி கிடைச்சிருச்சு. கோவையில் கிடைக்காது. உன்னோட வந்தா லேட்டா தானே வரணும். வா சருவத்து எடுத்துக்க மாப்பிள. இந்த சருவத்து கோப்பையில் வா. சரி, உள்ளே கூட்டமா இருக்காங்கண்ணா. பார்த்தே இல்லையா? வயது நல்லா பவரா வேலை செய்யறாங்க மாப்பிள. டக்கு சரியான ஸ்பீடு. நல்ல வேகமா சொல்லாங்க, செம்மமா இருக்காங்க. சொல்லாங்க சருவத்தை பத்தியே இல்லையா? கோம்பு கஞ்சியை விட சருவத்து கஞ்சி பெருசா. சருவத்து செடி பெருசா இருக்குது. ஸ்பெஷலா இருக்காமா சார். அது காரணம் என்னடா, உன் சைஸ் அப்படி மாப்பிள. ஏன் சைஸுக்கா? உன் சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அங்கே பண்ணிட்டாப்ல. ஆஹா, கனிபாய் வராரு, முரட்டு ஆளா வராரு. இந்த சருவத்து வராது, என்ன தெரியாத. நீ என்ன இப்ப குளிக்கணும் இத? என்ன மாஸ்டர், என்ன இது கோயிலு? கோயில்ல மிதக்கு வடை இல்லையா? சம்சம்சலாம் கோயில் ஆச்சு அமைக்கிட்டாப்ல தம்பி வச்சு வெளுத்தாப்லையே. கோயில்னு கேட்டது ஒரு குத்தமா? மாஸ்டர் பார்த்த உடனே இறக்கி கோயில் புரியாதா? இந்த கஞ்சிக்கு கோயிலோட அடிக்கல காம்பினேஷன் இருக்க மாப்பிள்ள. கோயில் தான் அசத்தி போன அதான். இந்த நீ மாப்பிள்ள, நான் உனக்கு எச்சரிக்கை பண்ணிக்கிறேன். நீ என்ன வாங்கி பண்றியா? எச்சரிக்கையா? சருவத்து ரொம்ப குடிக்காதா? சரி, ஐஸா கிடக்குது. இன்னும் 4-5 நாள்ல திருநா வந்துடுறேன். அப்புறம் கறி திங்க முடியாது, காய்ச்சல்ல கிடக்கணும். பாத்துக்க, அதை சாம விட்டுறாதே மாஸ்டர். சருவத்தை இப்படி வச்சுட்டு கருதிங்க முடியாது. நீ முடிஞ்சு கதை உங்க கதை. சருவத்து மூட்டு இருந்தா எப்படி தெரிக்கிறது? பெருநாள் அதுமா சுடுவஞ்சியை காய்ச்சி குடிக்கிற மாதிரி ஆயிரும். சாமி கருதிங்க முடியாம போயிடும். ஆமா, பெருநாளை சுடுவஞ்சியா சிரமம்ல. பண்ணு தருவாங்க. பண்ணு இந்த கரக்கப்பியா கடக்கப்பியா சொல்லுவாங்க. ஆமா, இந்த தடவையாவது நான் எப்படியாவது வந்து நம்ம ஆட்டுக்கறி வாங்கிடலான்னு ஒரு யோசனையில இருக்கிறேன் மாப்பிள்ள. இந்த வாட்டியாவது வெற்றி நம்ம இந்த வாட்டி எப்படி வாங்கிடணும். முடியல. ஆட்டுக்கறிச்சி விலையை பார்த்து ஓடிக்க மொத்தமா 800 ரூபாயா? நீ வாங்கிருது ஆட்டுக்கறி? இல்ல, கோழியா முடிச்சுக்கிறது. 200 முடிச்சுக்கிறது. நான் காடை 5 பீஸ் 160 ரூபா முடிஞ்சிரு. ஆமா, 2 காடை 8 16 4 நாள் 8 80 ரூபா முடிஞ்சு கதை. 800 ரூபாய் எல்லாம் 80 ரூபா முடிச்சிருது. இப்ப ரைட்டு தான். என்ன விட்டு வெளுத்து வாங்கல. துவையலுக்கும் கேட்டுட்டீங்க. கஞ்சி எடுத்து பாத்திரம் எப்படி இருக்குது? வெள்ளை கஞ்சி தானது. கறி கஞ்சி இல்லை, வெள்ளை கஞ்சி தான். நல்லா இருக்கு மாப்பிள்ள. ஆனா இந்த கஞ்சி ரொம்ப கட்டியா இல்லாம தண்ணி இல்லாம கரெக்டா இதெல்லாம் பதமா இருக்கு. ஆனா நல்லா வித்தியாசமா இருக்குடா. ருசியா இருக்குல்ல? சாலியாவதெல்லாம் இங்கே இல்லை. அதெல்லாம் குமிச்சிட்டாப்பையா. ஆனால் பொது அந்த சாலியாவது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இல்லை, ஆனால் அது எல்லாம் நல்லா இருக்குங்க. தண்ணி நல்லா இருக்கு. அந்த விதை குளிர்ச்சி தான். ஆரம்பிச்சிருமாப்ப எனக்கு கொஞ்சம் குடிக்கணுமாப்ப. சர்வத்து மாப்பிள சூப்பராக கஞ்சி.